பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த காளியாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட சோமநாதபுரத்தை சேர்ந்தவர் ரகுபதிராம். 52 வயதான இவர் தன்னுடைய தம்பி செந்திலுடன் சேர்ந்து தேங்காய் பறிக்கும் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இவர்கள் அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்த சமயத்தில் ரகுபதிராமின் மனைவி வெண்ணிலா சமையல் வேலைக்கு சென்று வந்துள்ளார். தன்னுடைய மனைவி வேலைக்கு செல்வது ரகுபதிராமுக்கு பிடிக்கவில்லை. இதனால் வெண்ணிலாவை வேலைக்கு செல்ல வேண்டாம் என ரகுபதிராம் கூறியதால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கவே இவர்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போனது. இந்த நிலையில் தனது பேச்சை மீறி வேலைக்கு சென்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என ரகுபதிராம் தனது மனைவி வெண்ணிலாவிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத வெண்ணிலா கடந்த 7ஆம் தேதி மாலை சமையல் வேலைக்கு சென்றுள்ளார். இதனால் விரக்தி அடைந்த ரகுபதிராம் வீட்டில் ஆள் இல்லாத சமயம் பார்த்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மேலும் அதனை மனைவி வெண்ணிலாவுக்கு செல்போன் மூலமாகவும் தெரிவித்துள்ளார். இதனை அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் ரகுபதிராமின் தம்பி செந்தில் ஆகியோர் ரகுபதிராமின் வீட்டுக்கு சென்று அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்றுள்ளனர். அப்பொழுது செந்திலுக்கும் ரகுபதிராமுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கை கலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ரகுபதிராம் தேங்காய் வெட்டும் அரிவாளால் செந்திலை கழுத்தில் வெட்டியுள்ளார். இந்த கோர தாக்குதலில் படுகாயமடைந்த செந்தில் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். அப்போது அவருடன் இருந்தவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த செந்திலை மீட்டு வேட்டைக்காரன் புதூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவர்களின் சிகிச்சை பலனளிக்காமல் செந்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையே தற்கொலைக்கு முயன்ற ரகுபதிராமும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து ஆனைமலை துணை கண்காணிப்பாளர் பவித்ரா தலைமையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கணவன் மனைவி சண்டையில் சமாதானம் செய்ய முயன்ற தம்பியை அண்ணனே அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.